கிளாஸ்ல ஒரு பையன் என்ன கருப்பின்னு சொல்லிட்டான். கண்ணம்மா ஏன் கண்ணம்மா. அப்பா 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 எங்க இருக்கீங்க? சுப்பிரமணி. அப்பா ஐயோ சுப்பிரமணி, ஐயோ ஏ ராசா வந்துட்டியாப்பா? என்னப்பா எப்படிப்பா இருக்க? துரும்பா இழைச்சு போயிட்டியடா. உன் மேல ஏதோ வாட வருது, குடிச்சிருக்கியா? ஆமா குடிச்சிருக்கேன். இப்ப அதுவா முக்கியம்? எங்க அந்த ஆளு? எந்த ஆளுடா? உன் ஆளு எங்க அப்பா தர்மலிங்கம். அவரை தான் கேக்குறேன். இத்தனை நாள் ஜெயில இருக்கனே, ஜாமீன்ல எடுக்கணும்னு அவருக்கு தோணுச்சா? எங்க அவரு? அதை ஏன்டா கேக்குற? இப்பெல்லாம் அந்த மனுஷனுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரையுமே கண்ணுக்கு தெரியல. ஆனா அந்த கையல் குடும்பத்தை அவர் குடும்பமா நினைச்சு கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாருடா. சரி நீ வா வா, வந்து உட்காரு. வா பாத்து பாத்து உட்கார் உட்கார்றா. ஏ பவித்ரா, பவித்ரா எங்கடி போன? மா அண்ணி வீட்ல இல்லம்மா, வெளிய போயிருக்காங்க. ஏ எப்ப வந்த? இப்பதான் வந்தேன். நீ கூட ஜெயில வந்து என்ன பாக்கலல்ல? நான் எங்க வரது? நான் தான் பிரெக்னெண்டா இருக்கேன்ல. அதுவும் இல்லாம எங்க வீட்டுக்காரர் என்ன போக வேணாம்னு சொல்லிட்டாரு. ஓ, அவன் சொன்னதுனால நீ வரல. உங்க யாருக்குமே நான் தேவையில்ல, அப்படிதானே? டேய் அண்ணா, அப்படி இல்லடா. நீ பண்ணது என்ன சாதாரண விஷயமா? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு? ஒழுங்கா இருந்திருந்தா இப்படி ஜெயில போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்குமா? ஏய் என்ன உங்க அப்பன மாதிரி அந்த கையல் குடும்பத்துக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க? வர வர இவ்வளவு சரியில்லடா. மொத்தமா அந்த குடும்பத்து பக்கமே சாஞ்சிட்டாங்க. மா சப்போர்ட் பண்றதுக்காக இல்ல. என்ன இருந்தாலும் தேவியும் என்ன மாதிரி ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணு தானே. அவளை கடத்தி கொலை பண்ண பார்த்தது அது சின்ன விஷயமா? நீ உங்க அப்பன மாதிரியே என் புள்ள மேல கொலைப்பழிய போடுறியா? ஏதோ அந்த செங்குட்டுவன் சொன்னாருன்னு இவன் புத்தி கெட்டு போய் பண்ணிட்டான். சரி போனா போகுது, நம்ம தம்பி தானே, நம்ம பெரியப்பா பையன் தானேன்னு மன்னிச்சு விட்டாள அவ. கூட்டிட்டு போய் ஜெயில உட்கார வச்சா. என்னையும் இந்த மாதிரி யாராவது கடத்தி கொலை பார்த்தா போனா போதுன்னு மன்னிச்சு விட்டுருவீங்களா? அதே மாதிரி தானே அவங்களுக்கும் இருக்கும். தேவிய கூட பிறந்தவளா இவன் நினைச்சிருந்தானா இப்படி பண்ணிருப்பானா? அப்புறம் எப்படிமா அவங்க மட்டும் இவன் கூட பிறந்தவங்களா நினைப்பாங்க? பாத்தியாடா இவள அவங்க எப்படி மாத்தி வச்சிருக்காங்கன்னு. எல்லாம் உங்க அப்பாவாலையும் நீ உன்னை கட்டிக்கிட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கிறியே பவித்ரா அவளோட சேர்ந்ததுனாலதான். ஆனா இவளுங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லடா. நீ முதல்ல திட்ட வேண்டியது உன் அப்பனதான். எங்க அவரு? டெல்லிக்கு கேட்டரிங் ஆர்டருக்காக போனவரு அங்கேயே ஒரு மாசம் இருந்துட்டாரு. ஏதோ தொழிலதிபர் வீட்டு கல்யாணமா, அதுக்கும் அங்கேயே தங்கி இருந்துட்டு இன்னைக்குதான் வந்தாரு. வந்ததும் வராததுமா ஏதோ கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காராம். நாம ஒன்னும் குடுக்கல, எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த கையல் வீட்டுக்கு போயிட்டாரு. பெத்த புள்ள நீ ஜெயில இருக்கேன்ற கவலையே இல்லாம அவர் பாட்டுக்கு அவர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காருடா. அப்பாவுக்கு உன் மேல பாசம் போயிடுச்சுடா சுப்பிரமணி. மா ஏமா வந்ததும் வராதுமா அவனை ஏத்தி விட்டுட்டு இருக்க? சும்மா இருமா. ஏய் நீ வாய மூடுறி. உனக்கு என்னடி தெரியும்? எனக்கு தாண்டி தெரியும். அவருக்கு நம்ம குடும்பத்தை விட கையல் குடும்பத்து மேலதான் பாசம் அதிகம். பெத்த பிள்ளைய ஜாமீன்ல எடுக்கிறத பத்தி யோசிக்காம அங்க போய் உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காரு. டேய் அண்ணா எங்கடா போற? இன்னைக்கு இருக்கு அந்த ஆளுக்கு. டேய் அண்ணா நில்றா. டேய் சொன்னா கேளுடா. சொன்னா கேளு, போகாத. ஐயோ சொன்னா கேளு. அவனை ஏண்டி தடுக்குற? ஏய் அவன் போட்டு விடு. எல்லாம் உன்னால வந்தது. என்ன என்னால? எல்லாம் உங்க அப்பனாலதான். இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. என் புள்ள போறான்ல இருக்கு. என்னமோ பண்ணி தொலைங்க. பா வந்துட்ட. இருங்கடி, உங்க எல்லாரையும் நான் அப்புறம் பேசிக்கிறேன். அண்ணி இது மூடி போதுமா? போதும் போதும். வேற ஏதாவது வேணுமா? ஷாலினி, நீ இந்த அளவுக்கு சமைப்பியாமா? மீன் குழம்பு சூப்பரா இருக்குமா? எல்லாம் அத்தை கிட்ட இருந்து பார்த்து பார்த்து கத்துக்கிட்டதுதான் மாமா. காமாட்சி, உன் மருமக 2 பேரையும் சமையல்ல அடிச்சுக்க முடியாது போலயே. உன்ன மாதிரியா அவங்க 2 பேர் கை பக்குவம் அருமையா இருக்குமா? பெரியப்பா நான் கூட நல்லா சமைப்பேன் பெரியப்பா. நீங்க நாளைக்கு வாங்க, நான் சமைச்சு கொடுக்கறேன். அத நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டா போச்சு. ஐயோ பெரியப்பா சார், அவசரப்பட்டு ஒத்துக்காதீங்க.
ஆனந்தி சமையல வாயில வச்சீங்கன்னா நாளை பின்ன இந்த வீட்ல இல்ல எங்கேயுமே நீங்க சாப்பிட முடியாது. ஏய், என்ன கிண்டல் பண்றியா? நான் சமைக்கிற குழம்பு எடுத்துட்டு வந்து உன் வாயில கொதிக்க கொதிக்க ஊத்துறேன் இரு. ஐயோ இது என்ன வன்முறையா இருக்கு? நான் இனிமே ஹோட்டலே சாப்பிட்டு அங்கேயே தூங்கிடுறேன், அதான் நல்லது. ஏய் போடா. அம்மா ஹோட்டல்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. ஆமா, அந்த ஹோட்டல்காரருக்கு மொத்த பணத்தையும் கொடுத்துட்டீங்களா? இன்னும் இல்ல பெரியப்பா. 5 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். மீதிய மாசம் மாசம் கொடுத்துறோம்னு சொல்லியிருக்கோம். அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. சரிம்மா, எப்போ ஓபன் பண்ணலாம்னு இருக்கீங்க? நாளைக்கே நாள் நல்லா இருக்கு பெரியப்பா. அதான் நாளையில இருந்தே ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இது உங்களுக்கே நான் ஃபோன் பண்ணி சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க நேர்லயே வந்துட்டீங்க. நம்ம குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு ஒரு விஷயத்த பண்ண போறப்ப நாங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற பெரியப்பா கூட இல்லையேன்னு நினைச்சோம். ஆனா நீங்களே வந்துட்டீங்க. கண்டிப்பா நாங்க ஹோட்டல் திறக்கும் போது நீங்க வந்துடணும் பெரியப்பா. நான் வராம இருப்பேனாமா? நான் தான் ஆளா வந்து நிப்பேன். ஆமா, சமையலுக்கு மாஸ்டர் எல்லாம் சொல்லிட்டீங்களா இல்ல நான் யார்கிட்டயா சொல்லணுமா? இல்ல பெரியப்பா, இப்போதைக்கு அம்மாவும் அண்ணியும் சமையலை பாத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க சமைக்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வேணா பாத்துக்கலாம். ஓ, அதுவும் நல்ல முடிவு தான். அவங்க கைப்பக்குவம் தான் நல்லா இருக்குமே. சாப்பிடுங்க பெரியப்பா. இங்கதான் நிறுத்துங்க. எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா கொடுங்க. இந்தாங்க. தர்மலிங்கம், வெளியில வாயா. இப்ப நீ வெளியில வர போறியா இல்ல நான் உள்ள வரட்டா? இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். நீங்க சாப்பிடுங்க. தர்மலிங்கம், பெரியப்பா, சுப்பிரமணிய அண்ணன் வந்திருக்கான். பெரியப்பா, சுப்பிரமணி ரிலீஸ் ஆயிட்டானா? அதாம்மா எனக்கு ஒன்னும் புரியல. அவன் எப்படி வெளியில வந்தான்?